என்னதான் எல்லா டிஷ்ஷுமே சூப்பரா பண்ண தெரிஞ்சாலும், இந்த சப்பாத்தி போடுறது என்னவோ சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையா தான் இருக்கு. சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதில தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில ஒரே தடவையா தண்ணி சேர்க்காம நார்மல் வாட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கையால் தெளித்து விட்டு, நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி போதுமான அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது அதில கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா ப்ரெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான சைஸில் அதை பாலாக உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை சர்க்கிள் ஷேப்லேயோ நல்லா அதை திரட்டி எடுத்துக்கலாம். கல் வந்து ஒரு மீடியமான அளவுக்கு சூடானதும் சப்பாத்தியை போட்டுட்டு நல்லா 2 சைடும் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டோம்னா நல்ல சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.